அஸ்ட்ரோ ஜோதிடம் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னாக்க சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் செப்டம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய முதல் பெயர்ச்சியாகவும் இருக்கக்கூடிய இந்த பெயர்ச்சி அப்படிங்கிறது மாதக்கோள்களின் பெயர்ச்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுலயும் சுக்கிரனோட பெயர்ச்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க பல்வேறு விதமான மாற்றங்களை மனிதர்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது எப்படின்னா ஆடம்பர வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறது, வண்டி வாகனங்களை வாங்குறது, எதிர்பார்த்த விஷயம் நடக்கிறது, ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் கொடுக்கும். அந்த சுக்கிரன் அப்படிங்கிற கிரகம் இடமாற்றம் நடக்கும்போது ஸ்தானபலம் வேற ஒரு இடத்துக்கு ஸ்தானபலம் பெறும்போது ஒவ்வொருட ராசிக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை அது கொடுக்கும். என்னென்ன விதமான மாற்றங்களை கொடுக்க போகுது, என்ன விதமான முன்னேற்றங்களை தரப்போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில சுக்கிரன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இது நாள் வரை கடக ராசியில் இருந்த சுக்கிர பகவான் இப்ப பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசிக்கு காலச்சக்கரத்தின் 5ஆம் இடம் சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய இந்த சுக்கிர பகவானால என்னென்ன விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். இப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இப்ப எப்படி இருக்குது, இந்த சுக்கிர பெயர்ச்சி செப்டம்பர் 14க்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இந்த சுக்கிர பயிற்சியால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கும்பராசியை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைதியான குணம், பொறுப்பான ஒரு செயல்பாடு, பொறுப்பான வேலை அமைப்பு, எல்லாருக்குமாக யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஆமா எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும் கச்சிதமா பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், இவை அனைத்துமே இருந்து இந்த இடையில நடந்த 7.5 சனி பாதிப்பால உங்க வாழ்க்கையில பெரிய அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு. நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, நிறைய பேருக்கு மன உளைச்சல், நிறைய பேருக்கு உடல் சார்ந்த உபாதைகள் ஏற்பட்டு போச்சு. முன்னேற்றத்துல ஒரு பெரிய பாதிப்பு, வருமானம் பற்றாக்குறை சார்ந்த விஷயங்கள், ஆமா உறவுகள்ல சிக்கல், இப்படின்னு பல்வேறு விதமா அவங்கவுங்க வயதிற்கு ஏற்றார் போலவும் அதே நேரத்துல அனுபவம் அப்படிங்கிறது பயங்கரமா அவங்களுக்கு வந்துருச்சு. ஆனா என்ன நடந்திருக்கு இப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு இதுல இருந்து கொஞ்சம் மாற்றம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இருந்தாலும் 7.5 சனி அப்படிங்கிறது இன்னும் முடியல. ஆமா முடியல, கவனம் வேண்டும். அதே நேரத்துல இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் உடல்ல ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. உடல் சார்ந்த மனம் சார்ந்த தடுமாற்றம், குழப்பம், நிம்மதி இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம், தன்னம்பிக்கை உருவாகிருக்கு. இதே காலகட்டத்துல சுக்கிரனும் பெயர்ச்சியாகி 6ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு பெயர்ச்சியாகி உங்க ராசியை பார்க்கிறார். சூரியனும் பார்க்கிறார். ஆல்ரெடி உங்க ராசியில ராகு பகவான் இருக்கிறார். உங்களை குரு பார்வையோடு இருக்கக்கூடிய இந்த அமைப்புல சுக்கிரனும் பார்க்கையில உங்களுக்கான வளர்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வேலை சார்ந்த முயற்சிகள் போன தடவை எல்லாமே போன மாசங்கள் கடந்த 3 மாசமா வேலைக்கான முயற்சி நிறைய எடுத்திருப்பீங்க. ஆமா அலைஞ்சிருப்பீங்க, வேலைக்காக தொழிலுக்காக அரைஞ்சிருப்பீங்க. அதெல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு செட்டில் ஆயிடும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதை நிறைய உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தன்மை வருது. அதே நேரத்துல அரசு சார்ந்த ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கிறது. அரசு சார்ந்த முயற்சிகள் யார் எடுத்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல உங்களோட அரசு சார்ந்த வேலைகள் எது நடக்கணுமாலும் சிறப்பா நடந்து முடிஞ்சிடும். அதே போல முதலீடு, கூட்டு தொழில் செய்யறது, இப்படிப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. இவ்வளவு விஷயங்கள் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, திருமணம் சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த காலகட்டம். ரொம்ப நாளாச்சு, வயசு 46, ஆனா திருமணம் ஆகலை. எப்படியாவது ஒரு திருமணம் செஞ்சிடலாம், வரன் தேடிக்கிட்டு இருக்கோம். அப்ப வரன் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது. பல்வேறு விஷயங்கள்ல நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, அதை பயன்படுத்திக்கிறதுல தான் இங்க விஷயம் இருக்குது. இப்ப பழைய கசப்பான அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. நண்பர்களால, உறவுகளால,
வேலை தளங்கள்ல, வேலை பார்க்குற இடத்துல, தொழிற்சாலைகள் அமைப்புகள்ல, ஐடி செக்டார் துறையில வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. இப்ப வரக்கூடிய வாய்ப்புகள்ல எது சரியானது, எதை பயன்படுத்துறது, எதை பயன்படுத்திக்கிறது இல்லை, இதுவும் அது போல ஆகுமோ, அதுவும் இது போல ஆகுமோ அப்படிங்கிற பயம் இருக்கும் நிறைய பேருக்கு. வீணான பயம் உங்களுக்கு இனி வேண்டியதில்லை. ஏன்னா குரு பார்வை இருக்குது. எப்படிப்பட்ட சிக்கலும் நீங்க அதுல இருந்து சமாளிக்கலாம். எப்படிப்பட்ட விஷயங்களும் உங்களை நோக்கி வந்து உங்களை கெடுக்கிறாது. அதனால கொஞ்சம் குரு பார்வை இருக்கிறதுனாலையும், அதே நேரத்துல சுக்கிரனும் உங்களை பார்க்கறதுனாலையும் கொஞ்சம் சுகபோகமான வாழ்க்கையும், மனதில் ஒரு தெளிவும், வருமானத்திற்கான வழியும், தொழில் அமைக்கிறது, வேலை அமைக்கிறது, எல்லாத்தையும் ஒரு 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 விஷயம், எல்லா விதமான ஈடுபாடுகளும் சிறப்பாக கிடைக்கும். வாய்ப்புகள் நிறைய உண்டு. பயன்படுத்துறதுல தான் இப்ப உங்களோட மாற்றம் நிகழப்போகுது. சுக்கிரன் என்ன விதமான மாற்றத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, திருமண யோகத்தை திருமணமாகாதது கொடுக்கிறார். அடுத்து வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கிறார். இடம் வாங்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, ஒரு ஆடம்பரமான சில விஷயங்களை செய்யணும், கௌரவம் அந்தஸ்துக்காக செய்யணும்னா அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்குறார். ஆமாம், குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு மன தெளிவை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ஆமாம், உங்களோட குழந்தைகளுக்கு திருமண பாக்கியங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கிட்டத்தட்ட உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது. இவை அனைத்தும் கோச்சார பலன்களாக இருக்குது. இப்போ இருக்க கிரகநிலை மாற்றங்களால் இருக்குது. உங்களுக்கு உங்களோட இப்போ கும்பராசி எடுத்துக்கிட்டோம்னா அவிட்டம், சதயம், புரட்டாதின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கு. அவிட்ட நட்சத்திரத்துல பிறக்கவங்களுக்கு செவ்வாய் திசை அமைப்புகள்ல ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கும். சதய நட்சத்திரத்துக்கு என்ன ஆகும், ராகு திசை அமைப்புகள்ல போய்கிட்டு இருக்கும். அடுத்து பூரட்டாதி, அது என்ன மாதிரி திசை அமைப்புகள் இருக்கும், குரு திசையில பிறந்து குரு அமைப்புகளோட போய்கிட்டு இருக்கும். அப்ப உங்களுக்கு திசாபுத்தி அமைப்புகள் தான் வந்து உங்களோட விதி அமைப்புகள்ல எப்பப்ப எந்தெந்த அனுபவம், எது சார்ந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும், அதீதமா கிடைக்கணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடியது. அது கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா அப்படிங்கிறது இந்த கோச்சார நிலைகள் தான் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்ப அங்கே ஸ்ட்ராங்கா இருக்கு, இங்கேயும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை செஞ்சே ஆகலாம். பயப்படாம செய்யலாம், வெற்றி கிடைக்கும். அங்க கொஞ்சம் வீக்கா இருக்கு, இங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா முயற்சி எடுத்து சக்சஸ் பண்ணிக்கலாம். ஆனா அங்கேயும் சரியில்லை, இங்கேயும் சரியில்லைன்னா கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது, இந்த காலத்தை கடந்து போறது, கொஞ்சம் 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 விட்டு பிடிக்கிறது, 1 மாதங்கள் 2 மாதங்கள் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்ப இந்த அமைப்புகள்ல எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அமைப்பு ரொம்ப முக்கியம். அப்ப ஏன் பிறப்பு ஜாதகத்தை பார்க்க சொல்றோம் அப்படின்னா, நல்ல வாய்ப்புகளை தவற விட்டுறக்கூடாது. அதே போல நல்லதா கெட்டதாங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட அமைப்பு. அப்ப இந்த காலகட்டம் கும்பராசியை பொறுத்த வகையில நல்ல விஷயங்கள் இந்த சுக்கிர பகவானையே நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாம குரு பார்வையும் நல்லா இருக்குது, புதனும் பார்க்கிறாரு, சூரியனும் பார்க்கிறாரு. அப்ப பல்வேறு விஷயங்கள் நல்ல அமைப்புகளோட நல்ல நல்ல பார்வை பலன்கள், வாய்ப்புகளை பல்வேறு விதத்துல உங்களுக்கு கொண்டு சேர்க்கிறாங்க. ஆமா, இதுல என்னன்னா சனி பகவான் வக்ரவம் பெற்று ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வார்த்தை பிரயோகத்துல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. குடும்பத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். அவசரப்படாதீங்க. நீங்க வாரம் வழிபட வேண்டிய தெய்வம்னா உங்களுடைய ராசிநாதன் தான். சனி பகவானை வாரம் வழிபடுங்க. இல்லையா, வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. செஞ்சீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி அடையும், உங்க மனம் வளர்ச்சி அடையும், உங்களை சுற்றி இருக்க வாய்ப்புகளை நீங்க அறிஞ்சுக்கலாம், உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிதானமான செயல்பாடும் முன்னேற்றமான வாழ்க்கையும் ஏற்படும். தொழிற்சாலை நிறுவனங்கள் நடத்துறது, தொழில் அதிபர்களாக ஆகுறது, அவங்களுக்கெல்லாம் இருந்த இடர்பாடுகள், இன்னல்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவங்களோட நடத்தக்கூடிய அமைப்புகள்ல இருக்கக்கூடிய எதனால இந்த விஷயங்கள் நடக்குது அப்படிங்கலாம் அறியக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது உருவாகுது. அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன அமைப்பு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த கட்ட முடிவுகள் நம்ம கோச்சார நிலைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தி ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.